இந்த தீபாவளிக்கு விஜயின் படம் வெளியாகவில்லை. ஆனால் அக்டோபர் 27ஆம் தேதி கட்சியின் முதல் மாநில மாநாடு என்று விஜய் அறிவிக்க, இப்போதே அரசியல் தீபாவளியை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர். தந்தை சந்திரசேகர் குறிப்பிட்ட கட்சியின் அனுதாபியாக பார்க்கப்பட்ட போதும் கூட தன் மீது அரசியல் சாயம் படாமல் பார்த்து கொண்டவர்தான் நடிகர் விஜய். ஆனாலும் 26 ஜூன் 2009 அன்று அவர் தொடங்கிய விஜய் மக்கள் இயக்கம் அரசியலுடன் இணைத்தே பார்க்கப்பட்டது. அதேபோல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தினரை வரவழைத்து நேரில் சந்தித்து பேசியவையும் கூட விஜயின் அரசியல் அஸ்திவாரம் என்றே பரப்பப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது விஜய் நடித்த தலைவா படம் வெளியானது. படத்தலைப்புடன் இருந்த டைம் டு லீட் என்ற டேக்லைனை ஆளும் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுத்து நீக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அப்போதே அரசியலின் ஆக்டோபஸ் கரங்கள் விஜயை பற்றிக் கொண்டது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த சூழலில்தான் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகரிலிருந்து அரசியல்வாதியாக விஜய் அவதாரம் எடுத்தார். ஆம், தமிழக வெற்றிக் கழகம் என்னும் தனது கட்சியினை விஜய் அறிவித்தார். அது மட்டுமின்றி 2026 தமிழக சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்கும் என்றும் அதிரடியாக தெரிவித்தார். விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல் அரங்கில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி வருவது மறுக்க முடியாது. கட்சி தொடங்கினாலே அடுத்து மாநாடுதானே என்ற வழக்கமாக எழுந்த கேள்விகளுக்கு விரைவில் நடத்தப்படும் என்ற ஒற்றை வார்த்தை பதிலாக அமைந்தது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினையும் விஜய் அறிமுகப்படுத்தினார். மேலும் கீழும் அடர் சிவப்பு வண்ணம் இருக்க, நடுவில் மஞ்சள் நிறத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கொடியில் 2 போர் யானைகளுடன் நடுவில் வட்ட வடிவில் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் வெற்றியை குறிக்கும் வாகை மலருடன் கொடி வடிவமைக்கப்பட்டிருந்தது. கொடியை அறிமுகப்படுத்தி வைத்து பேசியவர், தாவேகாவின் முதல் மாநில மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள் குறித்தும் கொடியின் விளக்கம் குறித்தும் தெரிவிக்கப்படும் என்றார். இதனால் எப்போது மாநாடு நடக்கும் என்ற கேள்வி அதிகரித்த நிலையில் செப்டம்பர் 21 மாநாடு நடக்கலாம் என்று ஆரூடம் பரவியது. அதற்கு ஏற்ப விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு காவல்துறையின் அனுமதிக்காகவும் விண்ணப்பிக்கப்பட்டது. அப்போது காவல்துறை தரப்பிலிருந்து 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. இது விஜய் கட்சியின் மாநாட்டை நடத்த முட்டுக்கட்டை போடுவதாக கூறி பரபரப்பை கிளப்பியது. இதனிடையே அரசியல் கட்சியினர் பலரும் விஜய் மாநாட்டுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்னும் துணியில் பேட்டி தட்டியதும் நடைபெற்றது. இப்படி தாவேகாவின் மாநாடு குறித்து பலரும் பேசி வந்த நிலையில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் கட்சியின் மாநாடு நடக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாவேகாவின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள விஜய், நம்மை வழிநடத்தப் போகும் கொள்கைகளையும் நாம் அடையப் போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் மாநாடு கொண்டாடப்பட உள்ளது என்று கூறியுள்ளார். மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் நடந்து வரும் நிலையில் களப்பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் விஜய் கூறியிருக்கிறார். முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசைகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அக்டோபர் 31 தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு முன்பாக 27 தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாநாடு வழியாக அரசியல் தீபாவளியை கொண்டாட தயாராகி வருகின்றனர். அதே நேரம் பருவமழை காலத்தில் எப்படி மாநாடு நடத்தப் போகிறார்? தீபாவளி பண்டிகை காலத்தில் மாநாடு களை கட்டுமா? முதல் மாநாட்டை எப்படித்தான் நடத்துவார் என்றெல்லாம் தமிழக அரசியல் களமே கண்களில் விளக்கெண்ணெயை ஊற்றி கவனிக்கத் தொடங்கியிருக்கிறது. குமுதம் செய்திகளுக்காக ஆசாத்.